ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எத்தனையோ தீர்க்கப்படாத மர்மங்கள் இருக்குது. விண்வெளியில் இருக்கிற பிளாக் ஹோலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஹோல் இந்த பூமியில் கூட இருக்குது. இந்த துளைக்கு என் பாயிண்ட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த துளைக்குள்ளே விழுந்தால் வேற ஒரு உலகத்துக்கு போக முடியும்னு சொல்லப்படுது. இந்த துளையை சுற்றி நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் அரசாங்கம் இந்த இடத்தை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சரி, இந்த மர்மமான துளை எங்கே இருக்குது? உண்மையாகவே இந்த துளைக்கு முடிவே இல்லையா? இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அமெரிக்காவின் எலன்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற இந்த துளையின் பெயர் மெல்ஸ் ஹோல். இதை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. 1997 வருஷத்தில் கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படிங்கிற அமெரிக்க ரேடியோ ஷோ மூலமாக முதல்ல இந்த துளையை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இந்த மர்மமான துளையின் அகலம் சுமார் 9 அடி. ஆனால் ஆழம் எவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் இதை முடிவே இல்லாத ஒரு விசித்திரமான துளை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தினமும் அவங்க வீட்டு குப்பைகள் மற்றும் ரிப்பேரான எலக்ட்ரானிக் பொருட்களை இந்த துளைக்குள்ளே போட ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த துளை நிரம்பவே இல்லை. இது அந்த ஊர் மக்களை ஆச்சரியப்படுத்தியது. சாதாரணமாக நாம் ஒரு துளைக்குள்ளே கத்துனா அதோட எக்கோ நமக்கு கேட்கும். ஆனால் இதில் எந்த விதமான எக்கோஸும் கேட்காது. அது மட்டும் இல்லாமல் பொருட்களை இதுக்குள்ளே தூக்கி போடும்போது எந்த ஒரு சத்தமும் கேட்காதுன்னு அந்த ஊர் மக்களிடையே பரவலாக பேசப்பட்டுச்சு. 1993 மெல் வாட்டர்ஸ் அப்படிங்கிற நபர் இந்த துளையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த துளை இருக்கிற இடத்தை வாங்கி குடும்பமாக அங்கேயே வாழ ஆரம்பித்தார். அப்படி இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்த மெல் கூட இந்த துளைக்குள்ளே நிறைய பொருட்களை போட்டார். ஆனால் அவருக்கு கூட எந்த விதமான சத்தமும் கேட்கல. எப்படியாவது இந்த துளையின் ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும்னு முடிவு பண்ண மெல் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஃபிஷிங் போலின் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு கல்லை கட்டி அந்த துளைக்குள்ளே விட்டார். ஆனால் அந்த போலின் மொத்த கயிறையும் துளைக்குள்ளே விட்டதுக்கு அப்புறம் கூட அந்த கல் தரையை தொடவே இல்லை. அதனால நீளமான கயிற்றை கட்டியும் பார்த்தாரு. சுமார் 24 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கயிற்றை துளைக்குள்ளே விட்டதுக்கு அப்புறம் கூட அவரால் தரையை தொடவே முடியலை. இது மெல்லுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு. இந்த பூமியில் இதுவரை தோண்டப்பட்ட மிக ஆழமான துளை கோலாஸ் சூப்பர் டீப் போர்ஹோல். இதோட ஆழம் சுமார் 12 கிலோமீட்டர்ஸ். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற இந்த மெல்ஸ் ஹோல் கோலாஸ் சூப்பர் டீப் போர்ஹோலை விட ஆழமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த உலகமும் ஆச்சரியப்பட்டது. இந்த துளையை பற்றி அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்கிட்ட மெல் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரவு நேரத்தில் இந்த துளைக்குள்ளே இருந்து ஒரு வித்தியாசமான வெளிச்சம் வெளியே வரும்னு. இன்னும் சில பேர் இந்த துளைக்குள்ளே UFOஸை பார்த்ததா சொன்னாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. அது இறந்ததுக்கப்புறம் அதை நான் இந்த துளைக்குள்ளே தூக்கி போட்டுட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் இரவு என்னோட நாயை வீட்டுக்கு வெளியே பார்த்தேன்னு சொன்னார். இதுக்கு மெல், நீங்கள் வேறு எதுனா நாயை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி நாய்ங்க இங்கே நிறைய இருக்குது. பார்க்க அச்சசல் உங்கள் நாய் மாதிரியே இருக்கிறதுனால அது இறந்து போன உங்கள் நாயாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு மெல் பதில் சொன்னார். ஆனால் அந்த நபர், அது என்னோட நாய் தான், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என்னோட நாயோட கழுத்தில் எந்த காலரை போட்டேனோ அதே காலர் தான் அந்த நாயோட கழுத்தில் கூட இருந்துச்சு. அதனால இறந்து போன என்னோட நாய் மறுபடியும் உயிரோடு வந்திருக்குன்னு உறுதியாக சொன்னார். இப்படி இந்த துளைக்கு சம்மந்தமாக நிறைய மர்மங்கள் இருக்கிறதுனால இதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ண மெல் 1997 கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படிங்கிற ரேடியோ ஷோவை தொடர்பு கொண்டார். அப்படி மெல் சொன்ன எல்லா விஷயங்களும் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வெளியாச்சு. அப்போத்திலிருந்து தான் மக்கள் அந்த துளையை மெல்ஸ் ஹோல்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் 2 அரசு ஊழியர்கள் மெல்லோட வீட்டுக்கு போய், இதுக்கப்புறம் இந்த வீடும் இந்த துளையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், அதனால் இந்த இடத்தை காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போக சொன்னாங்க. மெல்ல அந்த இடத்தை விட்டு காலி பண்ண அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த துளைக்கு பக்கத்தில் ஒரு பிளேன் கிராஷ் நடந்திருக்கு, அதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்னு. இவங்க நியூஸ் பேப்பரில் வெளியான விஷயத்தை கேட்டு தான் இங்கே வந்திருக்காங்கன்னு உஷாரான மெல் இந்த இடத்தை விட்டு போக முடியாதுன்னு அரசு ஊழியர்கள்கிட்ட சண்டை போட்டார். அதுக்கு அந்த ஆஃபீஸர்ஸ், நீ மட்டும் இப்போ இந்த இடத்தை விட்டு போகலைன்னா உன் மேலே பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவோம்னு மிரட்டினாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் $1,00,000 தரோம்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் மெல்க்கு பண தேவை இருந்ததால் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மெல் அந்த பணத்தை வாங்கிட்டு குடும்பமாக ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. அப்படியே காலங்கள் மெதுவாக கடந்து போக சரியாக 3 வருஷங்களுக்கு அப்புறம் மெல்லுக்கு தன்னோட பழைய வீட்டு ஞாபகம் வந்துச்சு.
சரி, ஒரு வாட்டி நம்மளோட பழைய வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம்னு முடிவு பண்ண மெல் 2000 மறுபடியும் அமெரிக்காவின் எலன்ஸ்பர்க் நகரத்துக்கு போனாரு. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே மெல் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. கிட்டத்தட்ட 12 நாட்கள் மெல்லுக்கு எந்த விதமான சுய நினைவும் இல்லை. இயல்பான நிலைமைக்கு திரும்பிய பிறகு அந்த இடம் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட மெல் இந்த விஷயத்தை பத்தி உலகத்துக்கு சொல்ல மறுபடியும் கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படிங்கிற ரேடியோ ஷோவை தொடர்பு கொண்டாரு. தனக்கு சுய நினைவு இழந்ததிலிருந்து அவரோட ப்ராப்பர்ட்டி எப்படி சீஸ் செய்யப்பட்டதுங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னார். இந்த வினோதமான விஷயத்தை கேட்ட அந்த ஷோவின் ஒளிபரப்பாளரான ஆட் பெல் இந்த இடத்தை நேரில் பார்க்க ஆசைப்பட்டாரு. அப்படி அவங்க 2 பேரும் அந்த துளை இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் ஆட் பெல் பயங்கர ஆச்சரியப்பட்டாரு. இந்த உலகத்தில் இந்த மாதிரி இன்னொரு மர்மமான துளை வேற எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க முடிவு பண்ணாங்க. கடைசியாக இன்னொரு மர்மமான துளையை பற்றி மக்கள் இன்ஃபார்மேஷன் தந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனாங்க. அது கூட பழைய துளை மாதிரியே தான் இருந்துச்சு. இங்கே கூட எந்த விதமான எக்கோஸும் கேட்கல. இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய மெல் வாட்டர்ஸ் ஒரு ஆட்டை கயிறு கட்டி அந்த துளைக்குள்ளே மெதுவாக இருக்குனாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை மேலே எடுக்கும்போது அந்த ஆடு இறந்த நிலைமையில இருந்துச்சு. இதை பார்த்து மெல் வாட்டர்ஸும் ஆட் பெல்லும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்ததா மெல் ஒரு பக்கெட்ல தண்ணியை நிரப்பி அதை கயிறு கட்டி மெதுவா அந்த துளைக்குள்ள சுமார் 450 மீட்டர் ஆழத்துக்கு கொண்டு போனாரு. சில நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் அந்த பக்கெட்டை மேலே கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பக்கெட்டுக்குள்ள இருந்த காட்சியை பார்த்து மெல் அதிர்ச்சி ஆனாரு. ஏன்னா இப்போ அந்த தண்ணி ஐஸ் கட்டியா மாறி இருக்கு. ஆரம்பத்தில் இந்த மர்மமான துளை பற்றியும் உலகத்துக்கு சொல்ல விரும்பினாரு. ஆனால் அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த இடம் கூட அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும்னு உணர்ந்த மெல் இதை பற்றி யாருக்கும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு காணாமல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை யாரும் பார்க்கவே இல்லை. மெல்லுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் ஒரு மர்மமாகவே இருக்கு. அந்த நாட்டு அரசாங்கத்தின் சீக்ரெட் ஏஜென்சி மெல்ஸ் ஓலை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை கூட உலகத்துக்கு சொல்லாமல் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்கன்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறைய இடங்கள்ல ஆழமான துளைகள் இருக்கு. ஆனால் இது மட்டும் ஒரு மர்மமான துளையாக இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது பழமையான காலத்தில் ஏலியன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு மர்ம துளை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இதெல்லாம் வெறும் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. அமெரிக்காவின் எலன்ஸ்பர்க் நகரத்தில் இந்த மாதிரியான எந்த ஒரு மர்மமான துளையும் இல்லைன்னு ஜியாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஸ்ட் உறுதியாக சொல்றாங்க. 2002 ஜாக் பவல் அப்படிங்கிற நபர் மெல் வாட்டர்ஸ் சொன்ன அந்த துளையை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சி பண்ணாரு. ஆனால் அவரால் ஒரு துளையை கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த துளைக்கு சம்மந்தமா மெல்ஸ் ஓல் த என்லெஸ் ஜர்னி மாதிரியான புத்தகங்களை வெளியிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த மெல்ஸ் ஓலுக்கு சம்மந்தப்பட்ட மர்மத்தை யாராலையும் டீகோட் பண்ண முடியல. உண்மையாகவே இந்த பூமியில் இந்த மாதிரியான மர்மமான துளைகள் இருக்குமா? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.